வெல்கம் டு அப் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மில்க் அல்வான்னு சொல்லலாம், பால்கோவான்னு சொல்லலாம். அப்படி தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு டிஷ்ஷு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். நம்ம நல்ல கனமான பாத்திரம் தான் வச்சுருக்கோம். பால் வந்து நான் 1 லிட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து பசும்பாலுங்க. பால் ஆட் பண்ணோடனே லைட்டாக வந்து இது வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிண்டி விட்டுறணும் இப்படி, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்குது. பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம பாலை போட்டுட்டு வந்து நம்ம எங்கேயுமே நகரக்கூடாதுங்க. ஏன்னா பொங்கி அப்படியே வழிஞ்சிரும். நம்ம நின்றுக்கிட்டே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிக்காமல் இப்படி இந்த ஆடை வரும்போது பாருங்கள் இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்டிப்பாக பால் வந்து சிம்மில் வச்சு தாங்க கிண்டணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த ஆடை ஊற கரெக்டாக நமக்கு லெவலில் எடுக்க முடியும். இது நல்லா வத்தட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் நல்லா கனமாக இருந்தால் நீங்கள் அதில் செய்யலாம். நல்லா ஈஸியாக வரேன். நான் வந்து இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் செய்யலை, நான் சட்டியில் தான் செய்கிறேன். பாருங்கள், இந்த ஆடை வருது பத்திலா. இது வந்து கண்டிப்பாக வந்து பால் வந்து ஃபுல் க்ரீமாக இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். ஆவின் பல்லவோடு செய்யலாங்க. பாருங்கள், இந்த ஆடை வர்றதை அப்படி நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து பால் வந்து 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு வர்றாங்க பால். நல்லா கை விடாமல் கிளறுங்க. எப்படி நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க இது செஞ்சு முடிக்க. 2 பொருள் இருந்தால் போதுங்க, நம்ம பாலுக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம். பால், சீனி மெயினாக. நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டு நான்ஸ்டிக் இருந்தால் செய்யுங்க, ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து நம்ம வீட்டு குட்டீஸு கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளோட இது ஈஸியாக செய்யலாம். நம்ம பால் வந்து 1 லிட்டர் ஊற்றணும். இப்போ வந்து பால் வந்து நல்லா பாதி வத்திருச்சு. நம்ம இந்த டேஜில் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஓரத்தில் உள்ள இதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கிறங்க. ஆனால் 100 கிராம் சீனி கரெக்டாக இருக்குங்க 1 லிட்டர் பாலுக்கு. பாருங்கள், நல்லா நம்ம சுள்ள கிண்டிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து சிம்மில் வச்சு தாங்க கிண்டணும். நம்ம எப்பயும் பாலுக்கு கிண்டும் போது நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கிண்டணும். இல்லைன்னா பால் வந்து நம்ம கிண்டும் போது மேலே தெறிக்குங்க. பாருங்கள், இன்னொரு 10 நிமிஷம் கிடந்தால் போது நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், அடுத்து நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பால்கோவா டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.